Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை மட்டுமே ஆண்டவரே வழிநடத்தி வந்தீரே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் மட்டும் தகப்பனே உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கே ராஜா. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே, எங்கு 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் தகப்பனே ஆண்டவருடைய ஆலயக்குள்ளாக தருகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை தகப்பனே மாறாத பிரசன்னத்தோடு தகப்பனே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே சங்கீத பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதக்காரனோடு சேர்ந்து தகப்பனே ராஜா. ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரை வசனங்களை தியானிக்க தேவனாண்டவரை கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதனை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே பாடுகிற எங்களை ஆண்டவரே தகப்பனே ராஜா நீ எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, மியூசிஷியன்ஸ் பயன்படுத்துங்க தகப்பனே ராஜா. வருகிற ஜனங்கள் எல்லாரும் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே சபையார் யாவரும் தகப்பனே ஆண்டவரே ஒன்று சேர்ந்து தகப்பனே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரின் தேவன் ஆண்டவரை கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் தங்கள் சூழ்நிலையை மறந்து கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து தகப்பனே ராஜா. ஆண்டவர் உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த ராஜா. என் தேவன் ஆண்டவரை கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் நாளுக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களாம் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே அறிவு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபை நாடவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் கேட்டு தகப்பனே ஆண்டவரே அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் சபையார் யாவரும் ஆண்டவரே அதில் கலந்து கொள்ளத்தக்கான கிருபை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதே போல தகப்பனே ராஜா ஆண்டவர் காணிக்க பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறான் என்று சொன்னது போல தகப்பனே அப்பா. ஆண்டவர் நீர் ஆண்டவர் உற்சாகமாய் ஆண்டவர் காணிக்கையிலும் தசம்பாகன் கொடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு கரங்களையும் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து ராஜா. ஆண்டவரே, ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வருமானத்தை ஆண்டவர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்படி நீ செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில் தகப்பனே ராஜா ஆண்டவர்களோடு பேசுகிற நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க ராஜா. ஆண்டவரே, ஆண்டவர் அங்களை மறைத்து ராஜா நீர் வெளிப்படுவீராக தகப்பனே அப்பா. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தை தகப்பனே ராஜா. ஆண்டவரே, ஆண்டவர் ஜனங்கள் கட்டப்பட வேண்டிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய மனக்கண்களை திறந்து எங்கள் செவிகளை திறந்து தகப்பனே நாங்கள் ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் உட்கொண்டு தகப்பனே ராஜா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே வருகிற ஜனங்கள் ஆண்டவர் கரத்தில் படைக்கிறோம் அப்பா. ஆண்டவர் சபை மக்கள் சரியான நேரத்துக்கு ஆண்டவரே வந்து சேர இந்த தேவனுடைய கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ராஜா. தடைகளை உடைக்கிற தேவன் தடைகளை உடைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் வருகிற ஜனங்கள் ஆண்டவர் எங்களை எல்லாம் தகப்பனே ராஜா ஆண்டவர் பிரசன்னத்தை உணர தகப்பனே ஆண்டவர் இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை கடந்து செல்ல கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமை நாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். சங்கீத தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 3. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துர்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீர் ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்று ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் ஆன்லைன் மூலமாக எங்களோட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்தாவியானவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளும் கடந்த நாட்கள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளும் எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரி
ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமே அப்பா. ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகமும் நல்ல பலனும் ஜீவனும் தந்து எங்களை வழிநடத்தினீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாக கரங்களை தட்டி நாம் பாடுவோமா. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஆர்ப்பரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து போற்றிடுவோம். துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. இம்மட்டும் நம் வாழ்வில் உதவி செய்த எபினேசர் அவரே, இன்னமும் நம் வாழ்வில் நம்முடன் கூட இருக்கும் இம்மானுவேல் அவரே என்று சொல்லி நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா. இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபனேசர் அவரே, இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபனேசர் அவரே. இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேல் அவரே. இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேல் அவரே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. நம்முடைய வாழ்க்கையில துன்பம் துயரம் தொல்லை இடர்கள் நம்மை சூழ்ந்த போதும் அவருடைய ஓங்கிய புயத்தால் நம்மை பாதுகாத்த அந்த வெள்ள தேவன் நம்மை வழிநடத்தினார் அல்லவா. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் பாடுவோமா. துன்பம் துயரம் தொல்லை இடர்கள் எம்மை சூழ்ந்த போதும், துன்பம் துயரம் தொல்லை இடர்கள் நம்மை சூழ்ந்த போதும் ஓங்கிய புயத்தால் பாதுகாத்த வல்ல தேவன் அவரே. ஓங்கிய புயத்தால் பாதுகாத்த வல்ல தேவன் அவரே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. நமக்கு கடந்த நாட்கள் முழுவதும் நல்ல சுகமும் பலனும் தந்து நம்மை நல்வழித்து நடத்தினார் அல்லவா. நாம் கூப்பிட்ட எல்லா வேளையிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா.
நல்ல சுகமும் பலனும் தந்து நல்வழி நடத்தினாரே. நல்ல சுகமும் பலனும் தந்து நல்வழி நடத்தினாரே. கூப்பிட்ட வேளை ஜெபத்தை கேட்ட நல்ல தேவன் அவரே. கூப்பிட்ட வேளை ஜெபத்தை கேட்ட நல்ல தேவன் அவரே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. கலக்கம் நெருக்கம் பிரிவு வந்து சோர்ந்திடும் வேளையிலே நம்மை பலப்படுத்தி நமக்கு ஜெயமும் தந்தார் அல்லவா, அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? கலக்கம் நெருக்கம் பிரிவு வந்து சோர்ந்திடும் வேளையிலே. கலக்கம் நெருக்கம் பிரிவு வந்து சோர்ந்திடும் வேளையிலே பலப்படுத்தி ஜெயமும் தந்தி ஊழிய பாதையிலே. பலப்படுத்தி ஜெயமும் தந்தி ஊழிய பாதையிலே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஆர்ப்பரித்து நாமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நாமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்தே போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்தே போற்றிடுவோம். துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஹalleluya 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 ஹalleluya. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனுக்கு அப்படியே அவர் நாமத்தை சொல்லி அப்படியே உயர்த்துவோமா? ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு சுகமாய் ஆண்டவரே மாற்றம் பண்ணுகிறீர். தகப்பனே அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ராஜா எங்களை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜரிகம் பண்ணுகிறீர் அப்பா. நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அசைவாடுகிறீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் சவுலுடைய ராஜ்யபாரத்தின் நாட்கள்ல கோலியாத் என்னும் எகிப்தியன் வந்து
இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து நின்று அவரை தூஷித்து கொண்டிருந்தான். அப்பொழுது சவுலும் அவர் படைத்தலைவர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிறு பையனாகிய தாவீது அவனை எதிர்கொள்ள வந்தபோது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். அந்த மன தைரியத்தோடு அவனை எதிர்த்து அவனை மேற்கொண்டான் அல்லவா. அந்த தேவன் நம்மோடு கூட இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம் வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகள் என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் என்ன காரியத்துக்காக பாரத்தோடு நீங்கள் இந்த வேளையில நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா தேவையிலும் அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சூழ்நிலை யாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருந்தா, கர்த்தர் என்னோடு இருந்தா என்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாறு என்று சொல்லி பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தார், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாறும் என்று சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு புதிய பாடல். எங்கள் இயேசு எங்கள் வாழ்க்கையில வந்ததால எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு. எங்க இயேசு எங்கள் தொட்டதால எங்க பாவம் நீங்கிடுச்சு. இயேசு வந்தாலே எல்லாமே மாறும் என்று சொல்லி நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோமா? எங்கள் இயேசு வந்ததால வாழ்க்கை மாறிடுச்சு. எங்கள் இயேசு தொட்டதால் என் பாவம் நீங்கிடுச்சு. எங்கள் இயேசு வந்ததால் என் வாழ்க்கை மாறிடுச்சு. எங்கள் இயேசு தொட்டதால் என் பாவம் நீங்கிடுச்சு. எங்கள் இயேசு வந்ததாலே வாழ்க்கை மாறிடுச்சு. எங்கள் இயேசு தொட்டதாலே பாவம் நீங்கிடுச்சு. எங்கள் இயேசு வந்ததாலே வாழ்க்கை மாறிடுச்சு. எங்கள் இயேசு தொட்டதாலே பாவம் நீங்கிடுச்சு. இயேசு வந்தாலே என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே, எல்லாம் நடக்குமே. இயேசு வந்தாலே என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே, எல்லாம் நடக்குமே. கடந்த நாட்கள்ல நாம் பாவியாய் ஒதுக்கப்பட்டு மிகவும் அற்பமாய் நாம் எண்ணப்பட்ட நிலையில இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம் கரம் பிடித்து நம்மை பிள்ளையாய் அவரை ஏற்றுக்கொண்டார். நம்மை அரியணையில் ஏற்றி உட்கார வைத்திருக்கிறார். தூரம் போன நம்மளை கரம் பிடித்து அவர் சமூகத்தில் கொண்டு நிறுத்திருக்கார் அல்லவா. அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? பாவியாய் ஒதுக்கப்பட்டேன், மிக அற்பமாய் எண்ணப்பட்டேன். பிள்ளையை கரம் பிடித்தீரே, என்ன அரியணை ஏற்றினீரே. பாவியை ஒதுக்கப்பட்டேன், மிக அற்பமாய் எண்ணப்பட்டேன். பிள்ளையை கரம் பிடித்தீரே, என்ன அரியணை ஏற்றினீரே. உலகம் எதிர்த்து நின்றாலோ விட்டு விலகலையே, உறவுகள் தள்ளி வச்சாலோ என்ன தள்ளி வைக்கலையே. உலகம் எதிர்த்து நின்றாலோ விட்டு விலகலையே, உறவுகள் தள்ளி வச்சாலோ என்ன தள்ளி வைக்கலையே. நீங்க என்ன மறக்கவில்லை அனைத்தீரன்பின் கரத்தா, நீங்க என்ன மறக்கவில்லை அனைத்தீரன்பின் கரத்தால். இயேசு வந்தாலே என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே, எல்லாம் நடக்குமே. இயேசு வந்தாலே என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே தூரம் போன எங்களை உடைய அன்பால் கட்டி இழுத்தி, ஆண்டவரே உடைய கரத்தால் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் விரிவாக்கினே தகப்பனே அப்பா. என்னுடைய நாவில் ஆண்டவரே புதிய பாடல் தந்து ஆண்டவரே உம்மை பாட வைத்தீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூரம் போன என்னை உந்தன் அன்பால் கட்டி இழுத்தி, கரத்தால் ஆசீர்வதித்து என் எல்லை விரிவாக்கினீ. தூரம் போன என்னை உந்தன் அன்பால் கட்டி இழுத்தி, கரத்தால் ஆசீர்வதித்து என் எல்லை விரிவாக்கினீ. எனக்குள்ளே உந்தன் பாட தந்தி, செல்லா தேசங்கள் எல்லாமே உம்மை பாட வைத்தீ. ஒன்றும் இல்லா எனக்குள்ளே உந்தன் பாட தந்தி, செல்லா தேசங்கள் எல்லாமே உம்மை பாட வைத்தீ. அற்பமான என்னையுமே அனைத்தீர் அன்பின் கரத்தால், அற்பமான என்னையுமே அனைத்தீர் அன்பின் கரத்தால். இயேசு வந்தாலே என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே, எல்லாம் நடக்குமே. இயேசு வந்தாலே என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே, எல்லாம் நடக்குமே. எங்கள் இயேசு வந்ததாலே வாழ்க்கை மாறிடுச்சு. எங்கள் இயேசு தொட்டதாலே பாவம் நீங்கிடுச்சு. எங்கள் இயேசு வந்ததாலே வாழ்க்கை மாறிடுச்சு. எங்கள் இயேசு தொட்டதாலே பாவம் நீங்கிடுச்சு. இயேசு வந்தாலே என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே, எல்லாம் நடக்குமே. 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 ஹalleluya. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தா எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே உயர்த்தி நாம் துதிப்போமா. ஹalleluya. நீங்க துதிக்கும் போது அவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அப்படியே துதிப்போமா. வாயில விரிவாய் திறந்தவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குறைவுள்ள ஆண்டவரே எங்களே ஆண்டவரே நீ நிறைவாக்குற ஆவியானவராய் இருக்கிறீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் நீங்க போகும் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில ராஜா ஆண்டவரே எங்களோடு கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அனுதினமும் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்படியே ஸ்தோத்திரிங்க, அப்படியே ஸ்தோத்திரிங்க, அப்படியே ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று கர்த்தருடைய வேளையில வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படியே அப்படியே கர்த்தர் உங்கள் பாரங்களை எல்லாம், உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே சமூகத்தில் நீங்க இறக்கி வைங்க. உங்கள் தேவைகளை கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்துங்க.
இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா, இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா, இயேசுவின் சமூகத்தில் நீங்கள் வந்து நின்றா, உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். உங்கள் தேவைகள் யாவையும் அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்கிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் வந்தார், ஆண்டவர்கள் சூழ்நிலை மாறும். நீங்க வந்தா ஆண்டவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முடியாத எல்லா காரியங்களும் தகப்பனே அப்பா, ஆண்டவரே நீர் நிறைவேற்ற வல்லவர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமே அப்பா. ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு வளர்த்துகிறவரே ராஜா. ஆண்டவரே இந்த மத்தியிலே ராஜா, ஆண்டவரே உலாவுகிற தேவனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆமென் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சமூகத்தில் நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய சுகவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே சுகமாய் மாறும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வளாந்தரமான எல்லா வாழ்க்கையும் தகப்பனே. ஆண்டவரே நீர் வயல்வெளியாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறப்பா. ஆண்டவர், ஆண்டவரே எங்களுடைய பாலான நிலங்களை எல்லாம் ஆண்டவரே பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரே நீ சந்திக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆண்டவரே நீர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நிறைவானவரே, வனாந்திர வயல்
வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. சபையார் மாத்திரம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே மீண்டும் ஒரு விஷயம். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே ஆண்டவரே உமக்கு நன்றியிலே எடுக்கிறோம். நன்றியிலே எடுக்கிறோம். நன்றியிலே எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமே ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி பலனை எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா வாயை விரிவாய் திற அதை நன்மையால் நிரப்புவே
என்று சொன்ன தேவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை வாய் விரிவாய் திறந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. அதை நன்மையால் நிரப்புகிற தேவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்தரிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ரீ பா 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 ரா பா லா ரா நா ரா பா லா ரா மா ரீ ஷக்கரி ந ரா பா லோ ரோ கொந்தர ரோ போ ரீ பா 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 ரா பா லா ரா நா ரா பா லா ரா மா ரீ கன ரா பா லோ ரோ கொந்தர ரோ போ லோ போ ரீ பா 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 ரீ பா 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 ரா மா நா ரா பா லா ரா நா மா ரீ கன ரா பா லோ ரோ கொந்தர ரோ போ ரீ ஷக்க பா பா ரா பா லா ரா நா ரா பா லா ரா மா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆவியானவர் வரும்போது நமக்கு தெரியாத எல்லா பாதைகளையும், பாதை இல்லாத எல்லா இடங்களையும் அவர் பாதை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். நமக்கு உண்டான எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும், நமக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களின் மத்தியிலும் அவர் புதிய வாசலை திறந்து நமக்கு புதிய பாதைகளை ஏற்படுத்தி அதன் மத்தியிலாய் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போக பண்ணுகிற தேவன் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை பாதை காட்டுவார். பாதை இல்லாத இடங்களிலும் பார்த்ததில்லை பரம நன்மை ஆண்டவரே உயர்த்துவோமா. அப்படியே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆமென் அப்பா. ஆண்டவரே ஆமென் ராஜா. ஆமென். நன்றி. ஆமென். God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. கூட நடத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். By a roadway in the wilderness He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With power and strength for each new day, He will make a way. He will make a way. Where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me
me closely to His side. With now and then, for each new day, He will make a way. He will make a way. பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவாரவர். மார்புடனைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவாரவர். மார்புடனைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு பாதை காட்டுகிற தேவன், நமக்கு முன் செல்கிறபடியா, நம்முடைய வாழ்க்கைக்கு முன் செல்கிறபடியால் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கே சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. மீதியான ஒவ்வொரு வேலையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென், ஹalleluya. நம்ம யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியில் நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரை அன்புடன் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all those who are listening to this sermon online. நம்ம அப்படியே கண்களை மூடி ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். ஆமென். வானம் பூமி படைத்த தெய்வனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் நான் பார்த்ததில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகள் இருப்பது போல அழைக்கும் தெய்வம் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், எப்போதும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், எப்போதும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமையை கொடுங்க. நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. Dear Lord, speak with us. இது உம்முடைய நேரம். This is your time. உம் சத்தம் கேட்க வேண்டிய நேரம். This is the time to listen to your voice. எங்களோடு இடைப்படுங்க. Talk to us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. Please be seated. இன்றைய செய்தியின் தலைப்பு வாழ்க்கை பயணத்தில் தேவனின் உதவி. The title of today's sermon is God's help in the way of life. இந்த உலகம் ஒரு பயணம் போல. This world is like a journey. ஒரு டிராவலர்ஸ் மாதிரி தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். We are all like travelers in this world. இந்த வாழ்க்கை பயணத்தில் உதவிகள் என்று வரும்போது அதை பல விதங்களிலே நாம் யோசிக்கிறோம். In this journey of life, when we say help, we consider so many kinds of help. பல இடங்களிலே நாம் எதிர்பார்க்கிறோம். We expect help in so many places. விசேஷமாக குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கு உதவி செய்தால் பரவாயில்லை என்று நினைப்போம். We think our family members, if they help, it will be fine. ஆனால் பல நேரங்களில் அது ஏமாற்றமாகவே முடிகிறது. But when many times it doesn't happen like we expect. பிசினஸ்ல உள்ளவர்கள் பேங்க்ல லோன் போடலாம் என்று நினைப்பார்கள். People in business will think they can have a loan in the bank. நண்பர்கள் உதவி செய்யலாம் என்று எதிர்பார்ப்பார்கள். They might think friends might help them. இப்படி பலதரப்பட்ட உதவிகளை நாம் யோசிக்கிறோம். We think about so many helps like these. ஆனால் நமக்கு உதவி வரும் ஒரு கன்மலை நமக்கு உண்டு. But we have a hill from where we get our help. நாம் இன்று பாடின பாடலை போல வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். Just like how we sang today, not from anyone else or from anywhere else, but we look up to you, Lord. இந்த தேவனுடைய உதவி என்று சொல்வது நமக்கு பல நிலைகளில் தேவை. When we say help, we need help in so many levels. முதலாவது நம்ம எல்லாருக்குமே டிவைன் ப்ரொடெக்ஷன் வேணும். First of all, we all need divine protection. அதாவது சரீர பிரகாரமான தெய்வீக பாதுகாப்பு, பராமரிப்பு, சுகம், ஆரோக்கியம், இது எல்லாம் ஆண்டவரிடம் இருந்து மட்டும்தான் நமக்கு வரும். We'll have a divine protection, health, and this all comes only from the Lord. அடுத்தது நமக்கு டிவைன் டைரக்ஷன், தெய்வீக வழி நடத்துதல், ஆன்மீகமாக நம்ம சரியா இயக்குகிற பணியை தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். Only God can help us to work spiritually properly and give us அது divine ஆண்டவரோடு direction. நம்ம எவ்வளவு கனெக்டடா இருக்கிறோமோ அப்படிதான் அது நடக்கும். And that happens only if you are deeply connected with God. சோ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So the word of the Lord says the children of God are led by his spirit. சோ அடுத்ததாக தேவன் நமக்கு நிறைய முன் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார். So the next one is divine provision that the Lord has given us in our life. அதாவது நமக்காக ப்ரீ ரிசர்வேஷன் பண்ணி வைத்திருக்கிறார். அது
தமிழில் அதுதான் நல்லா கரெக்டாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வார்த்தை. பட் இட்ஸ் நாட் தமிழ் வேர்ட். ப்ரீ ரிசர்வேஷன், முன்பதிவு செய்து வைத்திருக்கிறார். So the Lord has so many blessings for us that He has reserved. ப்ரொவிஷன் அப்படின்னா ஏற்பாடு, முன் ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்குன்னு ஆண்டவர் நிறைய விஷயங்களை ப்ரொவிஷன்ஸ் நமக்கு வச்சிருக்கிறாருன்னா நமக்குள்ளதை ஆண்டவர் முன்பதிவு செய்து வைத்திருக்கிறார். He has pre-reserved the provisions and blessings that He has for us. ஸோ இதெல்லாம் ஆண்டவரிடம் நாம் பெற வேண்டிய விஷயங்கள். And these are all things that we have to receive from the Lord. யோவான் 15:5 சொல்லுகிறது. John chapter 15 verse 5 says, வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாசிக்கிற வசனங்கள்ல இந்த வசனம் மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட். out of all the verses that we are going to read today, this is the most powerful verse. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. You can't do anything without me. நிறைய பேருக்கு இதனுடைய சீக்ரெட் தெரியல. No, many of us do not know the secret behind this. அவரை விட்டுட்டு எது வேணாலும் பண்றாங்க. They think they can do anything by அவர் leaving him. இல்லாம எது வேணாலும் செய்யற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. There are so many people who do things without him. பக்கத்துல பாருங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களும் அவங்க தானான்னு பாருங்க, பேசிட வேண்டாம். Check if the person next to you does the same thing. உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தா ஹஸ்பண்ட பாருங்க, எங்க கணவர் அவரெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் நினைச்சதை செய்யறாரு. Look if your husband is next to you, just think if he does things on his own. என் மனைவி எங்க ஆண்டவர் செய்யறத சொல்றத செய்ய விடுறா, அவ இஷ்டத்துக்கு அவ சொல்றது தானே என்னை செய்யணும்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கா. My wife, what does she do by asking God? She does only things that she wants. நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Without me. Something you have to listen very carefully. The Lord says, apart from me, you can do nothing. Apart from me, you can do nothing. எதையுமே நீ செய்ய இயலாது. You can't do anything without me. Hallelujah. Amen. அப்போ இதுல என்னன்னா, our help comes from the Almighty God. நமக்கு நேராய் வருகிற உதவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து Our வருகிறது. help is from most high God. உன்னதமான தெய்வத்திடமிருந்து நமக்கு உதவி வரும். Our help comes from the most high God. So அவருடைய உதவியில தான் வாழணும். And we can live only by his help. அவருடைய உதவியில தான் நம்முடைய குடும்பம் நடக்கணும். Our family can run only by his help. அவருடைய உதவியில தான் நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும். Our children can study only by his help. அவருடைய உதவியில தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். Our children will get good jobs only by his எல்லாமே help. அவருடைய உதவி தான். Only by his help. அவருடைய உதவியே இல்லாம நான் வாழ்றேன்னு யாரால இங்க நினைச்சீங்கன்னா, அது வந்து பிப்ளிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் இல்ல. If there's someone here who thinks I'm living a life without God's help, you're not living a life of a biblical அப்ப Christian. முதல்ல எது நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல தெரியணும், புரிந்து கொள்ள தெரியணும். அதுக்காக நல்ல குடும்பமா ஸ்தோத்திரம் பண்ண தெரியணும். So you should know to worship the Lord, thank the Lord for all the blessings and wonderful things he's done in your life. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். So all lift our hands and நல்ல praise the நல்ல Lord. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம், 7 நாள் வர்ஷிப்புக்கு பிறகு ஆஃப் ஆக கூடாது. இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பவர்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். ஹalleluya. Hallelujah, hallelujah. அவர்தான் காரணம். Amen. He is the reason. எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணம். He is the reason for everything. உங்க பிள்ளை ஓரளவுக்கு படிச்சாலும் அவருடைய கிருபை தான். If your child studies in a okay manner, உங்க that's பிள்ளை His இன்னும் grace. கொஞ்சம் நல்லா படிச்சாலும் அவர்தான் காரணம். If your child studies உங்க better, பிள்ளை it's His grace. ரொம்ப எதிர்பார்த்த விட நல்லா படிச்சாலும் அவருடைய கிருபை தான் It's காரணம். His grace if your child studies more better. ஆனா நான் சொல்றேன், எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபை தருவார். But I say the Lord will give grace to all the children. நம்முடைய சபையில இருந்து பிள்ளைகளை வருங்காலங்களிலே நம்முடைய தேசத்தினுடைய அம்பாசிடர்ஸாக பல நாடுகளிலே கொண்டு போய் தேவனாலே உட்கார வைக்க முடியும். The Lord can help our children and make them ambassadors and take them to இந்தியன் different countries. ரெப்ரசன்டேட்டிவாக அமெரிக்காவிலே போய் அம்பாசிடராக உட்கார முடியும். They can sit as representatives of India in America. ரஷ்யாவிலே போய் அம்பாசிடராக உட்கார முடியும். They can sit in Russia as ambassadors. எனி யூரோப்பியன் கண்ட்ரில போய் அம்பாசிடராக உட்கார முடியும். They can go to any European countries and stay. யார் இந்த அம்பாசிடர்னா அவங்க தான் சிஎல்சிசி காரங்க தான்.
If they ask who is the ambassador, they'll say they're a member of ஆனா CLCC. பேரண்ட்ஸ் இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. But the parents will not think that. பேரண்ட்ஸ் ஒரு லோக்கல் பேங்க்ல ஒரு வேலை கிடைச்சா போதும். Parents will think if my child gets a work in a local bank, that's enough. இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்லயே ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கொண்டு போய் உட்கார வைப்பார். The Lord will make your children sit in international banks. வேர்ல்ட் பேங்க் In the World Bank. எத்தனை பேருக்கு வேர்ல்ட் பேங்க் டீடைல் தெரியும்? How many of you know about the World Bank? எனக்கும் வேர்ல்ட் பேங்க் சம்பந்தம் இல்லை. I'm not related to the World Bank. ஆனா ஒரு நாள் வேர்ல்ட் பேங்க்ல வாஷிங்டன் டிசியில் அந்த அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் வேர்ல்டு பேங்க்கினுடைய சீஃப்ஸ் எல்லாம் கூடி வந்த இடத்துல 15 மினிட்ஸ் பேசுறதுக்கு எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு. But the Lord gave me the opportunity to speak in the World Bank building, which is next to the White House. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரியே உங்க பிள்ளைய நினைக்காதீங்க. Don't think about your children just like how you எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த ஆசை அப்படி இல்லாம மேலான காரியங்களை சிந்திங்க. Don't think like common parents, but think about things that are higher. இதுவரைக்கும் பிள்ளைகள் போகாத எல்லைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. Send your children to limits where no one has reached. சின்ன சர்க்கிள் வைக்காதீங்க. எவ்வளவோ பெரிய உலகம், ஆண்டவர் இன்னும் பெரிய விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. Don't put them in a circle, but send them out to the big world. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். Say amen. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. Without me, apart from me, you can do nothing. பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு எவ்வளவு ஹையர் லெவலுக்கு கொண்டு போறாரோ அங்க போக பாருங்க. Children, pray to the Lord, ask him to take you to the higher limits. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. ஓகே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உதவி என்று சொல்லுவது அது மிகவும் மேன்மையான தெய்வீக உதவி. The help that we receive from the Lord is a very higher help. Superiority of divine help. ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவி மேன்மையான தெய்வீக உதவி. The help we receive from the Lord is a superior divine help. So என்னென்ன மாதிரி உதவி நமக்காக வச்சிருக்கிறார்ன்றதை பார்த்து நீங்க அதை கேட்டு வாங்கிக்கொள்ளலாம். So you can ask him by knowing what help he is ready to give us. உங்க மைண்ட் செட்ல வாழாதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. Do not live by your mindset, but depend on the Lord. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. So கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், ஒரே ஒரு பிள்ளை இருந்தா போதும், அதை நல்லா வளர்த்தா போதும், அப்படி யோசிக்காதீங்க. I'm talking to the people who are married. Don't think that one child is enough and making the child grow is enough. ஒரு பிள்ளை நாட்டுக்கு தேவை. One child is for the country. நாட்டுக்கு ஏதாவது சேவை, மிலிட்ரிக்கோ அல்லது சோஷியல் ஒர்க்குக்கோ அல்லது கவர்மெண்ட் ஒர்க்குக்கோ அல்லது வேற ஏதோ பிரைவேட் ஒர்க்குக்கோ நாட்டுக்காக சேவை செய்யறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். One child is necessary for to work for the country. அடுத்தது தேவனுடைய வேலைக்கு ஒரு பிள்ளை வேணும். And another child is needed to work for the Lord. 50-60 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்த மூத்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு கொடுத்தாங்க. All the elder children who were born 50-60 years back, they were all dedicated for the Lord. இப்போ எத்தனை பிள்ளை கிடைச்சாலும் அவங்களுக்கே வச்சுக்கிறாங்க. But now how many of children they receive, they keep it for themselves. என்ன தெய்வீக மனசு இருக்கு நமக்கு? What spiritual heart do we have? தெய்வீக மனது என்பது முதல் ஒன்று வந்துச்சுன்னா அந்த முதல்ல உள்ளது யாரு கொடுத்துடணும்? ஆண்டவர் கொடுத்துடணும். A spiritual heart says when we receive the first one, it's for the Lord. உங்க வீட்டில் கோழி விடுற முதல் முட்டையை கொண்டு வந்து இங்க வச்சிடணும். The first egg that your hen lays should come to the altar. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்து வச்சிடணும். You have to bring it to the ministry. உங்க வீட்டில் விளையிற பெரிய பூசணிக்காய் அதை கொண்டு வந்து அப்படி இங்கே வச்சிடணும். The first pumpkin that comes in your garden should come to the altar. ஆமென். சமயத்தில் கூட வாழைப்பழம் விளைஞ்சதை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. Recently we received bananas that came first. ஃபர்ஸ்ட் முதலாவது எல்லாம் ஆண்டவருக்குன்னு கொடுத்து பழகுங்க. Whatever comes first, learn to give it to the Lord. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. ஹல்லேலூயா. Amen. Hallelujah. அப்புறம் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அதை குடும்பத்துக்குன்னு வச்சுக்கோங்க. And if you have another, keep it for the family. 3 பிள்ளையும் குடும்பத்துக்கு வச்சுக்காதீங்க. Don't keep all 3 for yourself. 2 பிள்ளையும் குடும்பத்துக்கு வச்சுக்காதீங்க. Don't keep 2 for yourself. ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, அதை நான் எனக்கு வச்சுக்கிறேன்னு செல்ஃபிஷா இருக்காதீங்க. Don't be selfish thinking I only have one child and I'm going to keep it for myself. நல்லா யோசிச்சு பாருங்க. இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், ஒரு பிள்ளை தேவனுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கணும். If you're spiritual, you should think that your only child should work for the Lord. குழந்தை பிறக்கிற முன்னாடி அந்த ஃபீல் இருக்கும். You will have that feeling before the child is born. எனக்கு ஆண்டவரே நல்ல அழகான ஆண் குழந்தையை தந்தா நாங்கள் வந்து ஊழியத்துக்கு தர்றேன். Lord, if you give me a beautiful boy child, I'll give it for your ministry. அப்புறம் அது மூக்கு மூலியமா பிறந்து நல்லா சிரிச்சு நல்லா கொழுன்னு வளர ஆரம்பிச்சிடும். But after the child is born, you see how cute it is. மனசு அடிச்சுக்கும். And then your heart will not accept. இந்த பிள்ளைய போய் ஆண்டவருக்கு தர்றேன்னு வேண்டிட்டேன். தப்பு.
And you will say that it was wrong that you prayed that you ஐயோ will dedicate இது the child என் for the Lord. செல்லம், Oh, this is my baby. ஐயோ இது என் தங்கம், This is இது என் பொண்ணு, this is my baby. இது எனக்கு தான் வேணும். And this is mine. மனசுக்குள்ள என்னன்னா ஆண்டவருக்கெல்லாம் கிடையாது, இது எனக்குனே வளர்க்க போறேன். And in the heart you will say this is not for the Lord but it's for me. சில தாய்மார் இருக்கிறாங்க, There are few mothers, பிள்ளைகளை தாம் பட்சமாவே வளர்த்துவாங்க. they grow their child towards themselves. அப்பா பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Do you know what they talk about their உங்க fathers? அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது. They say your father doesn't know anything. நான் இன்னைக்கு ஒரு சீக்ரெட்டை உடைக்க போறேன். I'm going to break பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எந்த அம்மா அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள நம்பாதீங்க. Don't trust the mothers who say that the father knows nothing. போச்சு, பிரச்சனையை கிளப்பிட்டேன் இப்ப நானு. I've created a problem here. அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நீங்க சொல்றத பிள்ளைகளை நம்பக்கூடாதுன்னு நான் சொல்றேன். I'm saying that the children should not believe that when you say that the fathers don't know anything. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? Why are you saying this, pastor? உங்க உங்க கணவர் ரொம்ப கெட்டிக்காரர். உங்க கணவர் ரொம்ப கெட்டிக்காரர். Your husband is able Very to do brilliant. this. He is brilliant. உங்க கணவர் ரொம்ப பிரில்லியன்ட். Your husband is very brilliant. ஏன்னா கெட்டிக்காரியாயோ உங்களை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதை விட பெருசு என்ன வேணும்? He is brilliant because he has found you and நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி. You are very clever and intelligent. உங்க புருஷனே அறிவாளிவே அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற உங்களையே அவரு கணக்கு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார்ல. If he has married you who is able to judge if he is brilliant or not. அதனால தான் பிள்ளைகள் சொல்றேன், உங்க அம்மா சொல்லுவாங்க ஆக்சுவலா உங்க அம்மாவுக்கு தான் ஒண்ணும் தெரியல. So your children I mean your mother will say that, but it's your mother who doesn't know anything. பிள்ளைகளை தனக்காகவே வளர்க்கறது. Don't குடும்பத்துக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ். There's a politics in the family. ஆனா ஆண்டவருக்குன்னு வளர்க்கணும். But you have to grow your child for the Lord. இந்த விஷயத்துல பெற்றோர் நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா நல்லது இல்ல. In this matter if you're not godly order என்னன்னு பாருங்க. It's not right. ஆண்டவருக்கு விருப்பமானதை பாருங்க. You have to know the will of the Lord. உங்களுக்கு இல்ல, ஆண்டவருக்குன்னு வளர்க்கணும். You have to grow the child for God. அது ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி, ரெண்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, மூணு பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்படிதான் வளர்க்கணும். Be it 1, 2 or 3, you should bring them up for the Lord. ஆண்டவருக்கு உங்க பிள்ளை சேவை செய்யறத பார்த்து சந்தோஷப்படணும். And you should be happy when you know that the child is ministering for God. மேன்மையான உதவிகளை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். Our God does superior help. So முதலாவது ஆண்டவர் நமக்கு நிறைய ரிலையபிள் ஹெல்ப், நம்பகமான உதவிகளை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Our Lord is able to do reliable help for us. சங்கீதம் 46:1-2 என்ன சொல்கிறது? Psalms 46 verses 1 and 2 say, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உதவி என்பது நம்பகரமானது. Therefore we will not fear though the earth should change and though mountains should be shaken. நீங்கள் ஆண்டவர் செய்கிற உதவி என்ன சூழ்நிலையிலும் அவருடைய உதவியை நீங்கள் நம்பலாம். So you can trust, you can rely on the help of the Lord. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Let's say amen. ஹalleluya. Hallelujah. நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள். எந்த நிலையிலும் பாருங்க, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அவர் நமக்கு செய்கிற உதவி மாறாது. See, it says, though the earth should change and though mountains should be shaken, his help will never change. So look him, அவரை நோக்கி பாருங்க. So look at him, trust him and have faith in him. நீங்க எம்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களுக்கு இருக்கிறார். Although you are empty, he is there for you. ஒரு ரிசோர்ஸ் இல்லனாலும் பரவாயில்ல, அவர் உங்களுக்கு இருக்கிறார். Although you have no resources, he is there for you. எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல, ஆனால் அவர் நமக்கு உதவியா இருக்கிறார். Nothing can be for us, but he is there for us. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Let's say amen. இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு அவைலபிள் ஹெல்ப், நமக்கு ஆயத்தமான ரெடியாக, என்ன அதுக்கு சரியா அவைலபிள் ஹெல்ப்புக்கு நான் என்ன சொல்றேன், நான் தமிழ்ல சொல்றேன்னு நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல தான் சொல்றேன், ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். The Lord has help available for us already. He has prepared help for us. என்ன பண்ண நம்ம அப்படி ஆயிட்டோம் நம்ம. ஆண்டவர் நமக்கு சொல்லுங்கம்மா prepared. அதை விட இன்னும் எஃபெக்டிவான விஷயம் உள்ள வச்சிருக்காரு. அதனால தான் அதை நான் சொல்லலை. தயார் நிலை. ஓகே, ஆண்டவர் நமக்கு எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. The Lord has help that is readily available. அவைலபிளா இருக்கு. சோ ஆண்டவர் நமக்காக எல்லாம் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். So he has
made everything available for us. முன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். He has readily, முன்னாடியே ரெடியா இருக்கிறார். all the help that he has for us is readily available. இப்ப நமக்காக வாஞ்சையோடு நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். He is very eager to help us. உங்க பேர் என்ன, உங்க சூழ்நிலை என்ன, உங்க ஃபேமிலியில எவ்வளவு பேரு, உங்க அட்ரஸ் என்ன, நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்ன, நம்ம உலகத்தாங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா உங்க ஜாதகமே அவர் கையில் இருக்கு. He knows all your personal details. எல்லாம் உங்க ஜாதகமே அவர் கையில் இருக்கு. He knows everything about you. வேதம் அழகா சொல்லுது. நம்ம எல்லாம் ரொம்ப ப்ரௌடா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், துதிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் நம்மை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். Something that we have to be happy and proud about. It says, the word of the Lord says, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். He has, அவர் உள்ளங்கையை பார்த்தா நான் தான் தெரிவேன். He has inscribed us on the palm of his எத்தனை பேர் hands. மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? How many of you are happy? அவருடைய உள்ளங்கையில நீங்க இருக்கிறீங்க. You are there in the palm of his அதனால hands. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டா வச்சிருக்கிறாரு. So he knows what you need and he has everything readily Oh available. my God, எனக்கு இது தெரியல. I didn't know this. நான் சேலத்துல பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணிட்டு இருந்தேன், லெக்சரரா இருந்தேன். I was in Salem working as a Bible lecturer. எங்களை மாதிரி லெக்சர் பண்ற அழகழகு பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்தாங்க. And there were so many girls who were working with us. இதுல எந்த பிள்ளை எனக்குன்னு என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. I used to think, which girl is mine? என்ன தைரியம் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க நீங்க? How courageous are you? ஒரு திருமணம் ஆகாத ஒரு இளைஞனுக்கோ ஒரு வாலிப பெண்ணுக்கோ யார் தன்னுடைய வருங்கால மனைவி, வருங்கால பார்ட்னர் என்று சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், ஆசைகள் வருவது இயல்பு. It's natural that for people who are ready to get married, thinking about who is going to be their life partner, it's natural. ஆனால் எனக்காக ஆண்டவர் அவைலபிளா ரேச்சல் என்ற ஒரு பிள்ளையை வைத்தது எனக்கு தெரியவில்லை. But I didn't know that the Lord had readily kept available a girl named Rachel. ஹல்லேலூயா. Amen. இப்போ சகோதரிகளே, உங்களை ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஏன் உட்கார வச்சேன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் ஹார்ட்டில் என்ன அடிக்குதுன்னு தொட்டு பார்த்துக்கலாம். The reason I had கரெக்டாக உங்கள் பேர் தான் வருதான்னு தொட்டு பார்த்துக்கலாம். The reason I made you sit as couples is to know the heartbeat of your husband. நீங்கள் ஒன்றும் தப்பிக்க முடியாது சகோதரர்களே, உங்கள் மனைவி பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்காங்க. You can't escape, dear brothers. Your wife is right next to you. ஸோ ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியத்தையுமே ப்ரிப்பேர்டா வச்சிருக்காரு. So the Lord has எல்லாம் உனக்கானது எல்லாம் அவைலபிளா இருக்கு. He has kept everything readily available for அவர் you. சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாதுனார். He said, apart from me you can do nothing. என்னை இல்லாமல் பொண்ணு பார்க்காத, Don't என்னை இல்லாமல் மாப்பிள்ளை பார்க்காத, don't search for a spouse என்னை without me. இல்லாம இடம் பார்க்க போகாத, Don't search for என்னை a land இல்லாம without me. வீடு கட்ட போகாத, Don't build a house without என்னை me. இல்லாம லோன் போட போகாத, Don't apply a loan without என்னை me. இல்லாம அது இதுன்னு எதுலயும் இறங்காத. Don't do things நீ without எந்த me. பிசினஸ் தொடங்கினாலும் என்னை இல்லாம பிசினஸ் Don't தொடங்காத. start a business without me. நீ ஒரு வேலைக்கு போனாலும் என்னைய கன்சல்ட் பண்ணாம ஒரு வேலைக்கு எதுக்காக போய் மாட்டிக்காத. Don't go to a job without நீ consulting me. எங்கேயாவது படிக்கணும், கோர்ஸ் எடுக்கணும்னா கூட என்னை இல்லாம நீயா ஒரு கோர்ஸ் எடுக்காத. Don't take a course without knowing what it is. கன்சல்ட் மீ ஃபர்ஸ்ட். Come and ask என்னை my இல்லாம counsel. நீ எதுவுமே பண்ணாத. Don't do anything apart from me. இப்போ என்ன நினைக்கிறீங்க? What are you thinking? ஓ மை காட், நிறைய விஷயங்கள் அவரை கண்டுக்காமல நான் ஓடிட்டே இருக்கேன். Oh God, I'm doing so many things without him, without நீங்க asking him. தப்பா கார்ல தப்பா போயிட்டீங்கன்னா, If you drive your car in a wrong way, அது சொல்லும் டேக் யூ டர்னுங்க. it will ask you to take a U-turn. டேக் யூ டர்ன். நீ எவ்வளவு தூரம் போனாலும் யூ டர்ன் எடுத்து திரும்ப வான்னு சொல்லும். If you're going in the wrong route, it will ask you to take a இன்னைக்கு U-turn. ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார், டேக் யூ டர்ன். So today the Lord is telling to us, asking us to take a U-turn. நம்ம எவ்வளோ ராங்கா டிரைவ் பண்ணி போயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப யூ டர்ன் எடுத்து மறுபடியும் அவர் காட்டுற வழியில என்னை அல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. However far we've gone in life, He's asking us to take a U-turn because without So Him, நமக்கு we can't do எல்லாமே anything. அவைலபிளா இருக்கு. So we have everything readily available for us. இங்க இருக்கிற ஒருத்தரும் ஒரு விஷயத்திற்காகவும் கவலைப்படக்கூடாது. So nobody here should worry about anything. ஒரு குண்டு ஊசிக்கு கூட நீ கவலைப்படக்கூடாது. You should not even worry for a எப்போ little. உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் ஆண்டவர்ட்ட இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் கை தட்டி ஆர்ப்பரிப்போடு Clap your ஆண்டவரை hands துதிங்க. and praise Him if you know that the Lord Hallelujah, has kept things readily hallelujah, available for you. hallelujah, hallelujah.
இங்கே நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஆம்பளை பையங்க இருக்காங்க. There are so many girls and boys here. அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையிலே நல்ல பெஸ்ட்டு மாப்பிள்ளையை தருவார், பெஸ்ட்டு பொண்ணு தர தேவனால் கூடும். When the right time comes, the Lord is able to give a good wife, a good husband. ஏன்னா ஆண்டவர் அவைலபிளாக வச்சிருக்காரு. Because the Lord has kept that readily available. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, if you know that now, நீங்கள் பாயாசம் செய்து வருங்கால மருமகன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. you might make payasam and take it மருமகனுக்கு உடனே கொண்டு போய் பாயாசம் கொடுக்கலான்னு இறங்கிடுவாங்க. You might immediately go and meet your son-in-law. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா திண்டுக்கல்ல இருந்து பாயாசம் வந்திருக்கும். If it was known before, you would have received payasam from Dindigul. கரெக்டான டைமுக்கு தான் ஆண்டவர் ரிவீல் பண்ணுவார். The Lord will reveal things at the right time. அப்பதான் எல்லாம் சரியா போகும். And that's when things will go right. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Say amen. ஹalleluya. Amen. ஆதியின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். The Lord makes everything right in the right time. அதனால பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து மனசுக்குள்ள பொங்காதீங்க. ஐயோ தலைக்கு மேல வளர்றா, ஐயோ இவளுக்கு நீ எங்க நான் மாப்பிள்ளை பார்க்கறது என்ன. சில பார்ட்டிஸ் தாய் மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. Many mothers get tensed. பொம்பளை பிள்ளைகிட்டே இந்த பாரு உனக்கெல்லாம் எனக்கெல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. They tell to their own children, I can't find a husband. நீயா நல்லதா பாத்துக்க, இவங்களே இறக்கி விடுறது. Go and find a suitable one for yourself. They send their own children. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. Don't get tensed for anything. ஆதியின் காலத்திலே ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். The Lord will do things when the time is right. எல்லாமே அவைலபிளா வச்சிருக்கிறார். He has everything readily available. குளிருக்கு போத்திக்கிற போர்வை கூட உனக்கு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. He even has a blanket for you readily available. நீ எந்த சீசன்ல என்ன Dress தேவையோ அத ஆண்டவர் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கார். What dress you need and what season he knows and he has it ready available. எல்லாமே உனக்கு அவைலபிளா இருக்கு அப்படினா உன் மனசு எவ்வளவு தைரியமா இருக்கணும். When you know that everything is readily available, you should be courageous. படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கான நல்ல பெஸ்ட் ஜாப் ஆண்டவர் அவைலபிளா வச்சிருக்கிறார். I tell to the people to the children who நீ are அவரை studying சார்ந்து கொண்டு அவர்ட்ட ஜெபம் பண்ணி அவர்ட்ட கரெக்ட்டா நீ போயிட்டே இரு, கரெக்ட்டா உங்க கைக்கு எல்லாம் வரும். When you depend on him and ask him his counsel, நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. அடுத்து மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காருன்னா டியூரபிள் ஹெல்ப் வச்சிருக்கிறார். டியூரபிள். The Lord has given us durable help. ஆமா, அதாவது டியூரபிள் ஹெல்ப்னா நிலைக்கக்கூடிய உதவி. Durable help means that extends for a long time. ஆமென். மல்கியா 3:6 வாசிங்க. Let's read from Malachi chapter 3 verse 6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூகமாகவில்லை. நான் மாறாதவர், நான் செய்யறது எதுவுமே மாறாது. He says I am டியூரபிளா இருக்கும். He says I am everlasting and I will not change. உதவியா இருக்கும். It will stay forever. எதையும் நான் டெம்பரரியா செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் செய்வது நிலைக்க கூடியதாய் உறுதியானதாய் ஸ்ட்ராங்கான உதவியாய் இருக்கும். He says I'm not going to do anything temporary, but it will be a permanent thing in your life. சும்மா ஒரு டைம்லி ஹெல்ப் எல்லாம் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு செய்வது அது என்றென்றும் உங்களுக்கு நிலைக்கும். It's not going to be a timely help, a help for that time, but it's going to be everlasting. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? How many of you believe that? நிலைத்து நிற்கும் உதவியை தேவன் நமக்கு செய்கிறார். The Lord is able to do to help us. இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிடும்ன்றது இல்ல. It's not that it happens today and goes tomorrow. உதவி என்றென்றைக்கும் உங்களுக்கு உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கும். But it's everlasting. அதனால நீங்க ஏதோ ஒரு டெம்பரரியான ஒரு உதவியை தேடி எங்கேயும் போகாதீங்க. So don't search for temporary helps. So டெம்பரரியா யாரையும் நீங்க யாருக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்ல. You don't have to go behind someone temporarily. மனிதர்களை நேசியுங்கள். Love people. மனிதர்களுக்கு உதவியாயிருங்கள். Help people. மனிதர்களிடம் நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ளுங்கள். Maintain a good relationship with people. ஆனா அவர்கள் செய்யற உதவிக்காக அப்படி செய்ய கூடாது. But don't go behind them because of their help. No. உதவிக்காக செய்ய கூடாது. Do not depend on them. நம்முடைய சபையிலே நான் கவனித்த விஷயத்தை சொல்லுகிறேன். I'm telling about something that I've observed in our church. நம்முடைய சபையில ஒரு சிஸ்டம் எல்லாத்தையும் த்ரூ சர்ச் மூலமா தான் செய்யணும். There's a system in our church where we do things through church மூலமா நாம் செய்யும்போது வருகிற ஜனங்கள் ஆண்டவரையும் சபையையும் நேசிப்பார்கள். When we do things through the church, people who come will love the Lord and the church. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னார் செய்யறாங்கன்னு நீங்க பர்சனலா கொடுத்துட்டீங்கன்னா, when you do something personally to a person, அவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க நிறுத்தின பிறகு அவங்க சபைக்கும் வர மாட்டாங்க, உங்களோடையும் பேச மாட்டாங்க, போய்டுவாங்க. When you stop, they won't come to church, they'll not talk to you, they leave. நல்ல ஒரு ஹalleluya சொல்லலாம். Amen.
நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். Amen. ஸோ எல்லாத்தையுமே த்ரூ சர்ச் மூலம் தான் செய்யணும். So we have to do everything through church. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய விரும்பினா சர்ச் மூலம் செய்தால் தான் கிரிப் சர்ச் நல்ல கிரிப்பாக இருப்பாங்க. So if you want to do something, you have to do it to the church. சிலர் நீங்கள் அப்படி செய்யும்போது உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்துகிற மாதிரி அது ஆயிடும். Sometimes when you do that, it becomes an advertisement for yourself. ஒரு அண்ணன் உதவி செய்கிறார் என்றால் இவங்க மனசு அந்த அண்ணன் இருக்கார், அவர் ஏதாவது செய்வார். So if a brother is helping, you will think that, oh, he's there, he will help. அந்த அக்கா இருக்காங்க, அந்த அக்கா செய்வாங்க. Oh, that sister is there, she'll help me. ஸோ அவங்களுடைய எண்ணம் ஆண்டவர் மேலே இல்லை. So their thoughts are அவங்க not on the ஆண்டவரை Lord. கிரிப்பா பிடிக்கிறது இல்லை. They're not holding the Lord tightly. நான் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறேன். So I help so many people. நான் செய்தேன்னு காட்டாம செய்திருக்கேன். I've helped so many people without knowing that it's me. சிலருக்கு உதவி செய்யும்போது நம்ம சபையில் உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரை கூப்பிடுவேன். When I help someone, அவங்க கையில அந்த உதவியை கொடுப்பேன். I call a couple, I give them the help. சோ இன்னாருக்கு போய் இதை செய்யுங்கள். And I ask them to do that. பாஸ்டர் செய்தார்னு சொல்லாதீங்க. And I ask them not to tell that the pastor did this. சபையின் மூலமாய் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் செய்றார்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. Through the church, the Lord loves you. நிறைய குடும்பங்களுக்கு நானே அப்படித்தான் என் பேரை காட்டாம செய்வேன். So for many people I do that. I don't tell my name. ஒருவேளை நீங்கள் யாருக்காயிலும் உதவி செய்ய வேண்டும் என்று பர்சனலா நீங்க அப்படி செய்யும் பட்சத்தில் ஐ எம் டாக்கிங் விதின் த சர்ச், சபைக்குள்ள செய்தா அவங்க உங்களை சார்ந்து வாழ்வதற்காய் வழிவகுக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை மைமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஊழியத்தின் மூலமா செய்து பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Do things for others through the church so that the Lord will exalt in my. நிறைய பேர் வருவாங்க, உதவி வாங்கிட்டு அப்புறம் போயிடுறாங்க. So many people come, they receive help. அவங்க உதவிகளை தேடிட்டே இருக்காங்க. They keep searching for help. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற உதவி என்பது very durable. அது ரொம்ப நிலைத்திருக்கக்கூடிய உதவி. But the help that the Lord has for us is permanent. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான உதவி. It's strong and it stays for long. நாம் ஒருவருக்கொருவர் நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய உதவியை பேஸ் பண்ணின உதவியாளர்களா இருக்க வேண்டும். So if we are helpful to each other, our help should be based on the will of the Lord. பாஸ்டர், நான் சபை மக்களிடம் கடன் வாங்கலாமா? Pastor, can I get a debt from the people of the church? ஒருவருக்கொருவர் நாங்கள் கடன் வாங்கி கொள்ளலாமா? Can we receive debts from people in the இதுக்கு church? தேவ ஆலோசனை ஏதாவது இருக்கிறதா? Is there a counsel from the Lord? எஸ், நீங்கள் கடன் கேட்க விரும்பினால் கடன் கேட்கலாம். If you want to ask for a debt, you can. யாரிடம் கேட்பது பிளான் பண்றீங்க? பண்ணுங்க. Now you are planning whom to ask that to. அப்படி நீங்கள் கடன் கேட்கும்போது யார் கடன் கொடுக்கிறார்களோ, But when you ask for debt, whoever gives that to you, அவர்களிடத்திலே நான் சொல்லுவது அந்த பணம் திரும்பி வராது என்று நினைத்து கொடுங்கள். I tell the person who is going to give the money, think that it will not come back to you. So நான் கொடுக்கிற என்னுடைய பர்சனல் ஆலோசனை என்னவென்றால், My personal advice to you is, கடன் கேட்கவும் வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம். don't ask for help, don't ask for a debt, don't give a debt. ஏனென்றால் கடன் கொடுத்துட்டு அந்த பணம் வரலைன்னா சண்டையாகி கடைசியில் சபையை விட்டு தான் ஆட்கள் வெளியில போகும். The reason is, if that doesn't happen, காரணமே இல்லாம சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள். the reason is because people will start fighting over that. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். So we should learn to depend on the Lord and live. எதுனாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் மிக அருமையா கொடுப்பாரு. Whatever it might be, ask the Lord and he will bless you. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Say amen. ஹalleluya. Hallelujah. நான் உங்களிடம் கடன் கேட்டால், ஒவ்வொருவரிடம் கடன் கேட்டால் நிறைய பணம் எனக்கு கடன் வந்துவிடும். I know that if I ask people here for money, I will have so much. ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்தபடினால் என்னுடைய காரியங்கள், என்னுடைய குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனிடம் தான் நான் கேட்க முடியும். But because the Lord has called me, I can only ask the Lord for help. எனக்கு தெரியும் சில நேரங்களில் விசுவாசிகள் ஜெபிக்கும்போது, I know when believers pray, அழுத்தம் திருத்தமாய் ஜெபிப்பார்கள். they pray very clearly. ஆண்டவரே, பாஸ்டருக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்ற அவருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, help the pastor so that he fulfills the visions that அதுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். There's a small fear in that. நீங்க உதவி செஞ்சிருக்க ஆண்டவர்னா அந்த ஆளு என்கிட்ட கேட்ற போறாரு. When you say help pastor, the Lord may ask us to help. நான் உங்களிடமெல்லாம் கேட்க மாட்டேன். I'm not going to ask you. இன்றைக்கு பியூலா ஊழியத்திற்காக முன்னின்று பேசினார்கள். Beulah had spoken about the ministry. தேவனுடைய சபையிலே நடக்கிற ஊழியங்களை குறித்து தேவனுடைய சபைக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. So it's our duty to
inform the church about the ministries that ஸோ are happening in the தேவனுடைய church. அந்த ஊழியத்திற்கு சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்திற்கு நம்ம எல்லாரும் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு பகிர்ந்து கொடுத்து அந்த ஊழியத்தை சிறப்பிக்க வேண்டியது தேவ குடும்பத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. So it's our duty and responsibility to help that ministry as children of God. பட் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நம்பகரமான உதவியை நாடுவோம். But let's all depend on the permanent help. வேற விதமா அதுக்கு சொல்லணும்னு சொன்னா இட் இஸ் a everlasting help. நித்தியமான உதவியை ஆண்டவர் செய்கிறார். The other word for that is everlasting help. It stays for long. யா, அடுத்ததாக நான்காவது குறிப்பாக நான் சொல்ல வருவது பிலிப்பியர் 4:19. Let's read from Philippians chapter 4 verse 19. வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் மோஸ்ட் கம்ஃபர்டபிள் ஹெல்ப் நமக்கு செய்வார். மிகவும் வசதியான உதவிகளை நமக்கு செய்கிறார். The Lord has comfortable helps for us. உங்கள் குறைவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறார். He fulfills all your need. எதெல்லாம் கம்ஃபர்டபிளா இல்லையோ அதையெல்லாம் கம்ஃபர்டபிள் ஆக்கி தருகிறார். Whatever you feel uncomfortable, he changes that and makes it comfortable. வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே சைக்கிள் மட்டும்தான் வைத்திருந்தேன் என்று சொல்லுபவர்கள் கரமுயர்த்தி நல்ல ஆண்டவரை துதிக்கலாம். Let's praise the Lord. If you said in the beginning of my life I only had a cycle. யாரெல்லாம் வெறும் சைக்கிளோட வாழ்க்கை தொடங்கினேன்னு சொல்றவங்க? If you say I started my life with the cycle. இவர்களுக்காக கரங்களை தட்டுவோம். Let's clap our hands for that. Amen. Cycle life, super life, yeah. The life you had in your cycle was always nice. Cycle life வந்து நல்ல exercise life. The life on a cycle is good. It's an exercise. மட்டும் அல்ல, சைக்கிள்ல போகும்போது நல்லா ஹெல்த்தியா இருந்தோம். When we were in our cycles, நான் சைக்கிள் வந்து ரொம்ப அருமையா ரசிச்சு ஓட்டி இருக்கேன். I've ridden my cycle. I've enjoyed that. இந்த காந்தி மார்க்கெட்டை நேரா ஒரு தெரு போகுது தெரியுமா உங்களுக்கு? There's a street that goes straight in Gandhi Market. நேரா மலைக்கோட்டைக்கே போகும் தெரியுமா உங்களுக்கு அது? And it takes you directly to the Rock Fort. நான் அதுல ஓட்டத்தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். And that's where I like to ride my bike. ஒரே கிரவுடா இருக்கும். It'll be very crowded. அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே வேகமா கட் பண்ணி என்ஜாய் பண்ணி சைக்கிள் ஓட்டி இருக்கேன். But even in that crowd I used to ride it very fast, very carefully. Hallelujah. Amen. என்னுடைய வைஃபை சைக்கிளை வச்சுக்கிட்டு தான் காந்தி மார்க்கெட்டுக்கு போவேன். I used to take my wife in the cycle to Gandhi Market. அங்க காய்கறிகளை வாங்கிட்டு சைக்கிள்ல தான் நாங்க வருவோம். We used to get vegetables and come back. என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை தெரியுமா? And that was a healthy life. இப்ப சைக்கிள்ல காலை தூக்கி போட முடியல. And now I am not able to ride my cycle. இது வந்து அன்ஹெல்தி ஆயிட்டோம்னு அர்த்தம். And it means that we are unhealthy now. ஆமா. ஆனா சைக்கிள்ல இருந்த நாம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அடுத்து பைக் கொடுத்தாரு ஃபாஸ்டா போறதுக்கு, அப்புறம் கார் கொடுத்தாரு, அப்புறம் புது கார் தந்தாரு, அப்புறம் லேட்டஸ்ட் கார். ஆண்டவர் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். The Lord fulfills all our needs. He has made us comfortable. அநேகருக்கு அநேக குறைகள் இருக்கலாம். Many of you might lack in அநேகருக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். You might need something. அநேக விஷயங்கள் சரியா எனக்கு அமையல நீங்க நினைக்கலாம். You might think that so many things have not happened right. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிறப்பாக தருவார். But the Lord will give everything correct. நல்ல கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க பாப்போம். வேகமா எழுப்பி நில்லுங்க. Stand up if you have a nice car. எழுப்பி நில்லுங்க, வேகமா நில்லுங்க. கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க. ஆமென். If you have a nice car, stand up. பாருங்க, நீங்க ஒரு காலத்துல காரை பற்றி கற்பனை பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது. I'm not sure. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கார் தந்திருக்கார். I'm not sure if you dreamed about a car, but the Lord has given you a good car. நிறைய பேர் நல்ல மாடர்ன் கார் வச்சிருக்கீங்க. Many of you have a nice modern car. சோ இந்த கார்ல நீங்க சுகமா போய் வர்றீங்கன்னு சொன்னா உங்கள் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கினது தான் காரணம். So if you are comfortably traveling, it means that he has fulfilled your need. ஆமா, மழையில நனையாமல் இப்போது பயணிக்கிறீர்கள். Now you are going without getting wet in the rain. I tell you, ஊழியத்துக்கு நாங்க ஆரம்பத்துல கேரளா சைடுல போன பொழுது பயங்கரமான மழை, ஒரு கொடை இல்லைங்க. When we went to Kerala for our ministry initially, we didn't even have an umbrella. கொடை வாங்குறதுக்கு 7 வருஷம் ஜெபம் பண்ணால் தான் நான். I prayed 7 years for an umbrella. வந்த காணிக்கையில வாங்குறனா வாங்கியிருக்கலாம். I could have bought an umbrella in the ஆனா எந்த காணிக்கை எதுக்கு வருதோ அதுக்கு தான் செலவு பண்ணுவேன். But I used to spend the cash only for கொடைக்கேன்னு things that we காணிக்கையே received. வரல. But nobody gave for an umbrella. கொடைக்கேன்னு காணிக்கை வர்றதுக்கு 7 வருஷம் ஆச்சு. And I 7 வருஷத்துக்கு பிறகு தான் கொடை வாங்கினேன். After 7 years I got an umbrella. என்னாச்சு தெரியுமா? தலையில ஒரு பயங்கர மழை, சூட்கேஸ், அந்த பழைய கால சூட்கேஸ் தெரியுமில்ல,
அந்த மழையில் தலையில் வச்சுக்கிட்டு நாங்கள் டீமாக அப்படி நடந்து போகிறோம். அப்படியே அந்த சூட்கேஸ் எல்லாம் நனைஞ்சு ஊறி உள்ளுக்குள்ளே இருந்த ட்ரெஸ் எல்லாம் சாயம் பிடிச்சு பெரிய கஷ்டமாகி போச்சு. It was really very difficult because we were carrying our suitcases on our heads so that we don't get wet. இப்போ நனையாமல் ஆண்டவர் இப்போ கொண்டு போகிறார்ல. But now the Lord is taking us without. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள் குறைகளை ஆண்டவர் நிறைவு செய்திருக்கிறார். Think about it. He fulfills your needs. உங்களுக்கு ஆண்டவர் கம்ஃபர்ட்டபிளா வசதியான காரியங்களை செய்திருக்கிறார். He has kept you comfortable. மிக மிக வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார். He does things easy for you. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். நிறைய பேர் வீட்ல ஏசி போட்டுருக்கீங்க. ஏசி யார் வீட்ல எல்லாம் இருக்கோ கை உயர்த்தி காட்டுங்க. சரி, கை உயர்த்தினா போதும். எங்க வீட்ல ஏசி இருக்கு, குளு குளு ஏசி இருக்கு சொல்லுங்க. If you have an AC, lift your hands. So சூடு காலத்துல ஒரு காலத்துல ரொம்ப சூட்ல கஷ்டப்பட்டோம். It used to be very hot and we used ஆனா to அப்போ காலேஜ் ஜெபத்து கரெக்ட்டா எழும்பிட்டோம். But at that time we used to wake up correctly for பாலா போன ஏசி வந்த பிறகு தூங்கிடுறோம். But after AC we sleep. நிறைய பேர் அப்படிதானே, ஏசி வந்த பிறகு ரைட் டைம் எழும்ப முடியல. After AC has come, you're not able to wake up at the right time. So ஆண்டவர் மோஸ்ட் கம்ஃபர்ட்டபிள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். So the Lord has kept us very comfortable. So உங்கள் குறைவுகள் எல்லாம் நிவர்த்தி ஆக்கி விட்டார். He fulfills all. இன்னும் இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. And he is able to fulfill all our needs. எந்தெந்த குடும்பத்துக்கு இன்னும் குறைகளா ஃபீல் பண்றீங்களோ ஆண்டவர் எல்லாம் தருவார். If you find you lack something, he will fulfill that. யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன், அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நாங்க ஜெபிச்சிட்டே இருக்கிறோம், நாங்க நம்பிக்கொண்டே இருக்கிறோம். வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கையில பணத்தை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உதவி செய்ய ஆள் இல்லைன்றதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். எந்த ரிசோர்ஸும் இல்லை, நான் வீடு கட்டுறதுக்கான அம்சமும் இல்லை, அடையாளமும் இல்லைன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். You might think that I would not be able to build a house. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு வருது, வீடு இல்லாதவங்க வேகமா எழும்பி நிக்கணும். இன்னும் நின்றுக்கணும். But the word of the Lord is coming straight to you. சொந்த வீடு இல்லாதவங்க வேகமா எழும்பி நில்லுங்க. தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு சகல வசதியான வீட்டை கொடுக்க வல்லவர். The Lord is able to give you a house with all the basic amenities. Your help comes from above. நம் உதவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமாதானே? ஆமென். வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வாங்க, வீடு இல்லாதவங்க முன்னாடி வாங்க. வீடு இல்லாதவங்க வேகமா முன்னாடி வாங்க. ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். பணத்தை நான் என்றும் பார்த்ததில்லை, கடன் கொடுக்க எனக்கு ஆளும் இல்லை. எப்படி நான் வீடு கட்டுவேன் எனக்கு தெரியலையே. எப்படி நான் வீடு கட்டுவேன் என்று எனக்கு புரியவில்லையே. ஆனாலும் வேறெங்கே இருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை,
உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒரு 3 மாசமாவே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பையன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லலை. இப்போ சொல்கிறேன். அலெக்ஸு, நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. நீ அவரை நம்புறியா நம்பலையா, நடக்கும்னு நினைக்கிறியா இல்லையா எனக்கு தெரியாது. நீ எல்லாம் சர்வசாதாரணமாக இடம் வாங்கி வீடு கட்டுவேன். ஆனால் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவரை இங்கே முன்னே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் வீட்டை தருவார். ஏய், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கய்யா, எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய பிள்ளை நான். உங்களுக்கு அந்த ஃபீல், நீங்கள் உங்களை நீங்களே இந்த எர்த்லி பேரண்ட்ஸை வச்சு கணக்குப்படாதீங்க. எர்த்லி பேரண்ட்ஸ் உலக பிரகாரமான பெற்றோரை அற்பமாக நினைக்க சொல்லலை. அவங்க சொத்து வச்சிருந்தாலும் வைக்கலைன்னாலும் அவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கணும். அவங்கள ரொம்ப கனத்துக்குரியவங்க, ரொம்ப அன்புக்குரியவங்க, ரொம்ப மதிப்புக்குரியவங்க, அதிலெல்லாம் குறைச்சே மதிப்பிடாதீங்க. ஆனால் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, ஆண்டவரோட கனெக்டடாக இருங்க, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா மட்டும் இருங்க. முன்னாடி நிற்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பத்தாது, நீங்கள் கடந்த காலத்தில் இருந்ததை விட இன்னும் நல்லா இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம இனி நல்லா இருப்போம். என்ன பேசுங்க, பேசுனீங்களா? நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லுங்க. ஆண்டவர் நேசிங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் இதை செய்வார். ஏன்னா பிலிப்பியர் 4:19 படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். வெறும் பரலோகத்தில் மறுமையில் மட்டும் அல்ல, பூமியிலேயும் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். இங்கே முன்னாடி நிற்கிறவங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்வார்னு அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க மட்டும் எளிமை நின்று கை நீட்டி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வீடு தந்தீங்களே, இவங்களுக்கு வீடு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு வீடு தந்தீங்க ஆண்டவரே, இவங்களுக்கு வீடு தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? ஜெபிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சகோதரன் குலோத்துங்கன் முன்னாடி வந்து ஜெபிக்க கேட்குறேன். அவரோடு கூட சேர்ந்து நீங்கள் கையை நீட்டி எல்லாரும் ஜெபிங்க. இவங்களுக்கு வீடு நிச்சயம். இவங்க கண்டிப்பாக வீடு கட்டும்போது, ஆனால் சாட்சி சொல்லணும். தேவ ஞானத்தோடு செய்யுங்க, தேவனுடைய உதவியோடு செய்யுங்க. ஆண்டவர் அதுக்கான எல்லா ரிசோர்ஸும் தருவார். கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிங்க பிரதர், நீங்கள் ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக கோடான கோடி நன்றி தேவனே. விசேஷமாக அந்த நாளிலே தாப்பனே வீடு இல்லாமல் இருக்கிற சகோதரருக்காக நாம் இடத்துல மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தாவே மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஒரு வாக்குத்தத்தின் நாளாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கவும் தாப்பனே. உம்முடைய உதவியின் மூலம் கர்த்தாவே அவர்கள் ஒரு வீட்டை கட்டி எல்லாருக்கும் சாட்சியாக இருக்க உதவி செய்யும் அப்பா. உம்மாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கோடான கோடி நன்றி. பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். வாசிக்கலாம் வசனம். சங்கீதம் 121 1-3 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை அப்படியே மேலே உயர்த்தி கொள்ளுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்ணை மட்டும் மேலே ஏற்றிக்கிங்க. ஓகே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். வாசிங்க வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஆமென். நல்ல நல்ல நல்ல. I think it is good to encourage one another. ஒருவருக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். எழும்பி ஒரு 2-3 பேரையாலும் பார்த்து
கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உதவி ஒத்தாசையும் தேவன் செய்வார். அவரை தைரியமாக பாருங்கன்னு ஜஸ்ட் கை கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 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 2 or 3 people or 3 or 4 people. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Amen. 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 Hallelujah Lord. Hallelujah. கர்த்தர் எல்லாம் செய்வார் சொல்லுங்க. நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய சபையிலே அசைவாடுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சரியான இடத்திலே வைத்திருக்கிறார். அவர் உலாவுகிற இடத்திலே கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். கர்த்தருடைய சித்தம் செய்ய வைப்பார் ஆண்டவர். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் எல்லாரும் எழுப்பி நின்று கொள்ளுவோம். வல்ல தேவனிடமே இருந்தே வானமும் பூமியும் படைத்த என்னை கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. என்னை கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். I'm going to pray for you. என்னோடு நீங்களும் ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. I want you to join with me in prayer. விசேஷமா லோன் வச்சிட்டு கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். I would like to pray for people who have loans and are finding it difficult. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். May the Lord give you grace. ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் தருவார். May He give you knowledge. எல்லா லோன்ல இருந்து வெளியிலே வர கர்த்தர் உதவி செய்வார். The Lord will help you to come out of every loan. So இந்த நாட்களிலே கடன் இல்லாத வாழ்க்கை குறித்து வேதத்திலிருந்து படித்து நோட்ஸ் எடுங்க. So read from the word of the Lord and learn from that for a life without loans, debts. வாக்குத்தத்தங்களை நீங்க குறிச்சு ஜெபிங்க. Underline promise verses and pray with those. ஆண்டவரை நம்புங்க. Trust the Lord. அவரை பாருங்க. Look up to Him. Divine help நமக்கு இருக்கு. And He has divine help for us. மேன்மையான தெய்வீக உதவிகளை தேவன் வைத்திருக்கிறார். He has superior blessings for us. இன்னைக்கு கர்த்தர் உண்மையாவே இந்த எல்லா வசனங்கள் மூலமா என்னோட பேசினார்னு நம்புறவங்க ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. If you believe that the Lord spoke to you through these verses, praise the Lord. ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. விசேஷமாக யாருக்கெல்லாம் கடன் பாரம் கடன் பளு இருக்கிறதோ அவர்கள் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு உடைய ஞானத்தை கிருபையை தாங்க. சப்போர்ட் தெம் லார்ட். அவங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கடனிருந்து வெளியில் வர உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலே கடனற்ற வாழ்க்கை குறித்து அவர்கள் படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை கற்றுத்தாங்க. வாழ்வை நீங்கள் சொல்லித் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்.
உம்முடைய லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாருடைய தேவையை சந்திங்க. ஃபிசிக்கலான தேவையை சந்திங்க, ஸ்பிரிச்சுவலான தேவையை சந்திங்க. ஆண்டவரே, ஃபினான்ஷியல் தேவைகளை சந்திங்க. யாருக்கு எங்கே எது குறைவாக இருந்தால் நிறைவாய் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவன் அசைபாடுகிற இடத்திலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், தேவன் என்னோடு ஒவ்வொரு வாரமும் பேசுகிறார் என்று சந்தோஷப்பட்டு கழிகூற உதவி செய்யுங்க. இந்த இடத்தை விட்டு ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.